Hi friends, welcome to our channel. இன்னைக்கு எங்களோட ட்ரிப்போட 4 days துபாயோட third day. இன்னைக்கு நாங்க குளோபல் வில்லேஜ் போறோம். அங்க போயிட்டு உங்களையும் எங்களோட அக்கன் காமிக்கிறேன். எங்களோட டெஸ்டினேஷன் போயிட்டு உங்களை மீட் பண்றோம். Bye. Welcome to the channel. Friends, we are on the way to Global Village. நாங்க இப்போ Global Village குள்ள போயிட்டு இருக்கோம். Friends, Global Village க்கு போனோம்னா அங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸோட பெபிலியன்ஸ் இருக்கும். அதோட என்ட்ரன்ஸ் மாதிரி உள்ள போனா நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்ஸ், டிஷ்ஷஸ், க்ளோத்ஸ், ஆக்சசரிஸ், அங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எப்பப்பப்பா ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு. பின்ன நீங்களும் எங்கள் கூட பார்க்கணுன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்காதீங்க, நான் ஆன்லைனில் இருந்தா பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குளோபல் வில்லேஜுக்கு தெட்டியாச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், குளோபல் வில்லேஜுக்குள்ள வந்தாச்சு. இனி என்னெல்லாம் கண்ட்ரீஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அமெரிக்கால இருந்து இங்கே வந்து நிற்கிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியோட அங்கே வாங்க, லண்டன்ல இருந்து கிளாக் டவர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஷாப்ஸ், ஃபுட்டு, க்ளோத்ஸுன்ட்டு எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரீஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த கடை எல்லாத்துலேயும் இருக்குது. சரி வாங்க, இனி நெக்ஸ்ட் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இனி ஒவ்வொன்றா ரசிச்சு பார்க்கலாம். அது சாப்பிட்றது கிடையாது, பார்க்குறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாங்கள் எல்லாத்தையும் காமிச்சு இந்த வீடியோ லாங் வீடியோவாக போயிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ் மட்டும் காமிக்கிறோம். நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு நாளுக்குள்ளே இதை முடிச்சிடலாம். இந்த ஒரு நாள் வேணும் இதை பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக போடணுன்னா 1 hour இல்லை 50 minutes ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வாங்க போகலாம். பீஸா டவர், கொலோசியம், லண்டன் வாட்ச் டவர் எல்லாமே இங்க இருக்கு. பக்கத்துல பாருங்க, தாஜ்மஹல் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட ஓப்ரா ஹவுஸையும் பக்கத்துல பாக்குறோம். பாருங்க, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, கண்டுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே எல்லா ஷாப்ஸ், எத்தனை திங்ஸ், எத்தனை ஃபுட்ஸ் எல்லாம், டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு. எப்பப்பா இடம் நிறுத்தடி, இடம் இக்னோர் பண்ணிடுதான் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது குவைட் கண்ட்ரியோட பெபிலியன். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குவைட்டுகள் எல்லாமே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா குவைட்டுக்கு பக்கத்தில் எமீன், அங்கிட்ட போனீங்கன்னா எமீன் கடையெல்லாம் வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இது என்னன்னு தெரியுதா? இதுதான் தாய்லாண்டோட ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ், தாய்லாண்டோட ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு சொன்னால் அது நினச்சிடாதீங்க, அது மாதிரி இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பெபிலியன்னா பஹ்ரைனோட பெபிலியன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போங்க, ஈஜிப்டோட பெபிலியன் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, கிட்ட போய் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ஈஜிப்டோட ஃபேமஸ் ஸ்டாச்சு இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாவ்! ஃப்ரெண்ட்ஸ், இது மொரோக்கோட பெபிலியன். இதுக்குள்ளே போனோம்னா மொரோக்கோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடியே பாருங்க, டர்க்கிஷோட பேக்கர், பொட்டேட்டோ ஷாப்பும் இருக்குது. இங்கே ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது, எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்டும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோஷரி மேங்கோ. நாங்கள் இதை எப்போ சாப்பிட போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து துபாய், சவுதி அரேபியா, ஒமானில் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து B11 உள்ள கோஷரி மேங்கோ. நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது. அது மட்டும் Friends, இங்கே ஃபுட் ஷாப்
எக்கச்சக்கமா இருக்கு. எந்த கண்ட்ரிஸ் வருது வேணாலும் இங்க கிடைக்கும். சொல்லப்போனா நம்ம இந்தியாவோடது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மொரோக்கோட ஆப்போசிட் சைடில் பாருங்க ஈராக். ஸோ வாங்க ஈராக்குக்கு போகலாம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈராக்கோட பெப்ளியனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஒவ்வொரு பெப்ளியனும் சூப்பராக இருக்கு. கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஒவ்வொரு பெப்ளியனோட என்ட்ரன்ஸும் சப்பையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்க பெவிலியன் எல்லாமே ரொம்ப கிராண்டாக அதோட கண்ட்ரிஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டாச்சு மட்டும் இல்லை, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, பின்ன அவங்க கல்லில் எழுதின கதைகள், அது மாதிரி பிக்சர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இனி நெக்ஸ்ட் என்ன இருக்கு வரும் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஜோர்டானோட பெப்ளியன். இது மாதிரி எல்லா பெப்ளியனும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா இதுதான் கிராண்ட் இந்தியா. நம்மளோட ராஷ்டிரபதி பவன் மாதிரியே ரீக்ரியேட் பண்ணி இதோட பெபிலியன் வச்சிருக்காங்க. செமையா இருக்குல்ல, சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதுதான் துபாயிலே எனக்கு பிடிச்ச இடம்னு தோணுது. இருந்தால் செகண்ட் ஃபேவரட் தான் வரும். ஏன்னா எனக்கு டால்ஃபின் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்தியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க இந்தியன்ஸ் இல்லைன்னா நீங்க எந்த கண்ட்ரின்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட எதிரி நாட்டான சைனாவோட பெபிலியன். எனக்கு இது பிடிக்கல. இந்த அளவு நல்ல டான்ஸ், சைனா ஸ்பெஷல் டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அங்கே போய் ஷூஷி சாப்பிடணும்னு தோணுது. ஷூஷினா நான் சாப்பிட்டுட்டே இல்லையே, எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் நான் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தாக்கா ஷூஷின்ட்டு அது ஜப்பான் நேரம் சரிக்கும் இருந்தாச்சு. தெரியல என்னன்னு பார்க்கலாம். ஆனால் உள்ளே போக மாட்டோம். நெக்ஸ்ட்க்கு வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஈகிள் மாதிரியே ஷேப்பு கொடுத்து எல்இடி லைட்ல உண்டாக்கிருக்காங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்களா ரொம்ப ஹைட்டான ட்ராப் டவர். எனக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பயம். நான் எந்த ரைட்லையுமே போக மாட்டேன். ஈவன் ரோலர் கோஸ்டர் நான் எதுலையும் போக மாட்டேன். எனக்கு ரைட்ஸ்னாலே பயம். நான் சும்மா பார்க்கில் மட்டும்தான் போவேன். பார்க்குனா தீம் பார்க் கிடையாது, நார்மல் ஊஞ்சல் வச்சிருக்கிற பார்க், அது மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி குடிச்சு முடிச்சிட்டேன். ப்ளஸ் இப்பாங்க ஆப்கானிஸ்தானோட பெபிலியனும் பின்ன ஓமனோட பெபிலியனும் இருக்கு. இங்கே உள்ளே போனீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட ஃபீச்சர்ஸ் திங்ஸ்லாம் உங்களால வாங்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜப்பானோட பெவிலியன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா இது தாய்லாந்தோட பெவிலியன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அமெரிக்காவோட பெவிலியன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பெவிலியன்ஸுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஒன்றும் கவர் பண்ண முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் தான் பெவிலியன்ஸ்குள்ளே போவோம். ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணோம். இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் டே எல்லாம் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க ஒவ்வொரு நாளைக்கும் டிஃப்ரெண்ட் ஷோஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மியூசிக் ஷோ நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நெய்பரான ஸ்ரீலங்காவோட பெவிலியன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டிஃப்ரெண்டான ஒரு லைட் ஃபவுண்டெயின் ஷோக்கு போகலாம். நாங்கள் ட்ரெஸ் ஒன்றும் கொண்டு வராட்டனால உள்ளே போகல. நான் இப்போ டான்ஸ் ஆட போகிறேன். என் டான்ஸை பாருங்கள். இது ஸ்பீக்கர் மேன் டான்ஸ். ஆனால் இந்த பாட்டு ஸ்பீக்கர் மேன் டான்ஸ். இதுதான் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச டான்ஸ். அதனால இதை அடிக்க கணக்கடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இதுதான் யுஏஇயோட பெவிலியன். அண்ட் அதுக்கு இது ரொம்ப முக்கியம்னும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெவிலியன் இருக்கு பாருங்க, பாகிஸ்தானோட பெவிலியன். சூப்பராக இருக்கு. நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரி பட் அவர் எனிமி. ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னும் நம்ம வந்து எக்ஸிட் கேட்டு கிட்ட போனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதை காமிக்கணும். அப்படி சொன்னாங்கல்ல, இதுதான் சர்ப்ரைஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸிட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, கிரீன் கலர்ல. இதுதான் சொன்ன சர்ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்னெல்லாம் தெரியுமா? ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு, ஒயிட்டு, கோல்டனு, பின்ன டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எப்பப்பா எக்கச்சக்கமான கலர்ஸ் இதில் சேஞ்ச் ஆகுது. நீங்களும் இதெல்லாம் பார்க்கணுன்னா நைட் டைமில் நீங்கள் திரும்பி வரும்போது பார்க்கலாம். நான் சொன்ன சர்ப்ரைஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல, இதோ காமிச்சு கொடுக்குறேன். இது மாதிரி புர்ஜ் கலிஃபால காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேவ் போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் உட்காந்துட்டு நாங்கள் எங்கள் ஷார்ஜாக்கு போய் எங்கே ஸ்டே பண்ணிடுமோ அங்கே திரும்பி போகிறோம். போகிற வழியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் சாப்பிடுவோம். அதையும் உங்களுக்கு காமிச்சு தரோம். அதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நான் இப்போவே லைக் சேனல் சொல்லிடுறேன்னு நினச்சிங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பாருங்க, லாஸ்ட்டாக சொல்கிறேன். எக்ஸிட் ஆயிட்டோம். ஆனா லைட்ஸ் சூப்பரா இருக்குப்பா. லைட் அங்க பலூன் போயிட்டு இருந்துச்சு, அது இங்க மேல போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சீஸ் பர்கர். சாரி, சீஸ் பிரெட். ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன், சாரி. Friends, இதுதான் பிக் ஷவர்மா. Friends, இது பாத்தீங்களா? இதுதான் falafel. Friends, day 3 வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இன்னும் டே 4 நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ஆன் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னி ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பின்ன டே 4 சந்திப்போம். பாய் ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். பாய். அப்படியே ஸ்க்ரீனை விட்டு பறந்து போயிடுறாங்க. இன்னொரு வீடியோ வரும், அடவே பாருங்க. பாய்.